இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் OS 4.1 நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நத்திங் OS 4.1 என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். நத்திங் OS 3லேருந்து 4 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விசுவலாக இந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. பட் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் அந்த பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்கே கொஞ்சம் கம்ப்ளீட் ரீடிசைன் வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ இப்போ இந்த பேஜ் நமக்கு இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக எந்த விதமான சேஞ்ச் வந்து பார்த்தா கிடையாது. பட் இங்கே அனிமேஷனில் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து பார்க்க முடியுது. இப்போ நமக்கு அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளூயிடாக இருக்கிற மாதிரி வந்துருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மேலே அந்த குயிக் செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட் இங்கே குயிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ப்ளூடூத் டாங்கல் வந்து இருக்கும். அந்த ப்ளூடூத் டாங்கல் மட்டும் 2x2 வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம மோஸ்ட்டாக எல்லா ஐக்கான வந்து 2x2 வந்து பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து வைஃபை மொபைல் நெட்ஒர்க்கு இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து 2x2 வந்து பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் டார்ச் லைட் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நத்திங் OS 3 நமக்கு வந்து இப்போ சுற்றி அவுட்லைன் சுற்றி நமக்கு ரெட் கலரில் வந்து இருக்கும். இப்போ நமக்கு அந்த லோகோவில் மட்டும் வந்து இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் டார்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா கீழே நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து வருது, டார்ச் ஆன் டார்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒய்ஃபை ஆன் பண்ணுறோம், ப்ளூடூத் ஆன் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து ஒய்ஃபை ஆன் ப்ளூடூத் ஆன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம டிவைஸில் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒய்ஃபை நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜில் போய் பண்ணுவோம். இப்போ நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. அந்த ஒய்ஃபை கீழே நமக்கு வந்து ஷேர் வந்துடுது. அந்த ஷேர் கிளிக் பண்ணோம் அப்படியே டேரக்டாக ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து போகுது. நம்ம ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தா கம்மியாகுது. ஓகே, நெக்ஸ்ட் நத்திங் கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஃபீச்சர் இது ஃபைனலாக நமக்கு வந்து வந்துடுச்சு. நிறைய பேர் நம்ம டிவைஸ் டார்க் மோட் ஆன் பண்ணாலும் அது கரெக்டாக ரொம்ப டார்க்காக இல்லை, ஒரு கிரேயிஷ் லுக்காக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் இப்போ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் செட்டிங்ஸில் டிஸ்பிளேல போனேன் அப்படின்னா டார்க் தீம் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் டார்க் தீம் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். பட் ஆனால் நமக்கு வந்து எந்த விதமான சேஞ்ச் இல்லை, பழசு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு உள்ள ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஆன் பண்ணும்போது மற்ற டிவைஸில் எப்படி நம்ம டார்க் மோட் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து டார்க் மோட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபீச்சர் நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனல் நத்திங் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா ஆப் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தா செட்டிங்ஸில் வந்து பார்த்தா ஆப்ஸில் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ஆப் ஆப்டிமைசேஷன் வந்து காட்டுது. இந்த ஆப் ஆப்டிமைசேஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம ஃபோன் என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாமே லைனாக வந்து பார்த்தா காட்டுது. ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஆப்டிமைசேஷன் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஆப்பும் நமக்கு வந்து ஆப்டிமைஸ் வந்து ஆயிரும். ஸோ இந்த ஃபீச்சர் எது கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஆப்பில் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். அதுக்கு வேண்டி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம தினமும் வந்து பார்த்தா கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. எப்பயாவது உங்கள் டிவைஸில் ஆப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காதுன்னு நினைக்கும் போது அப்போ இந்த ஆப் ஆப்டிமைசேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாப்அப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஸ் அட் டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாப்அப் வியூ யூஸ் பண்ணுறதுக்கு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் விடும்போது மேலே பாப்அப் வியூ வந்து காட்டும். அங்கே நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் நமக்கு ஒரு சின்ன மினி விண்டோவில் வந்து வந்துடும். நான் வந்து மல்டிபிள் ஆப் ட்ரை பண்ண ஒர்க் ஆகலை. நம்ம கரெக்ட் டைமில் வந்து பார்த்தா 3 வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அதாவது நம்ம ஒன்று வந்து சின்ன விண்டோவில் மீதி 2 வந்து பார்த்தா சைடில் ஷார்ட்கட்டாக வந்து பார்த்தா காட்டும். உங்களால் வந்து மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு சைடில் இருக்கிறது வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஹைட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஹைட் ஆயிடுது. திரும்பி நீங்கள் அதை பார்க்கறதுக்கு ஜஸ்ட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தா காட்டுது. ஸோ இந்த மாதிரி பாப்அப் வியூ வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம லாக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே நமக்கு வந்து கிளாக் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம கிளாக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் வந்து ஸ்வைப் பண்ணுவோம். ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்தா கிளாக் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கிளாக் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளாக்கோட ஸ்டைல் எல்லாமே வருது. அங்கே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம புதுசாக வந்து 3 கிளாக் ஸ்டைல் வந்து பார்க்க முடியுது. அது 2 கிளாக் ஸ்டைல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3வது கிளாக் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நத்திங் 4.1 வந்து அப்டேட் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தா கிளாக் ஸ்டைல் வந்து ஆட் ஆச்சு. இது நத்திங் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளாக் ஸ்டைலில். அதுக்கப்புறம் கிளாக்கோட சைஸை வந்து மாற்றுறதுக்கு 2 ஆப்ஷன் வந்து பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்டை மாற்றுறதுக்கு 2 ஆப்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு நம்ம வேணுன்ற விஜிட் வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்க முடியும். தென் புதுசாக வந்து இப்போ டெப்த் வால்பேப்பர் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெப்த் வால்பேப்பர்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ வைப்போம். நம்ம ஃபோட்டோ பின்னாடி வந்து பார்த்தா கிளாக் வந்து இருக்கும். அதான் நம்ம இந்த டெப்த் கிளாக் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து நிறைய இமேஜஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் ஒர்க் ஆகுது, ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அவங்களே வந்து பீட்டா தான் சொல்கிறாங்க. ஸோ பீட்டா அப்படின்னா டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஸ்டேபிளாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த டெப்த் ஃபீச்சர் வந்து பார்த்தா ஒரு சில ஃபோட்டோஸ் ஒர்க் ஆகுது, ஒரு சில ஃபோட்டோஸ் ஒர்க் ஆகுறது கிடையாது. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ குயிக்காக வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், அந்த பேட்டரி ஸ்டைல் வந்து பாருங்கள் மாற்றிட்டாங்க. இது நமக்கு ஆப்பிள் டிவைஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேமாக வந்து பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டிவைஸில் டவர் சிம்பிள் வந்து பார்த்தா காட்டும். முதல்ல நமக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா காட்டும். நம்ம நெட்வொர்க் சிம்பிள் வந்து பாருங்கள் சேம் நமக்கு iOSல எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் இப்போ
நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ரெக்கார்டர் ஆப் வந்து இருக்கும், அதில் ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. ஒன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு வீல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ அதை வந்து பார்த்தா மாற்றிட்டாங்க. இப்போ மற்ற டிவைஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி லுக்கில் வந்து இருக்கு. இது நீங்கள் லாக் ஸ்க்ரீன் நம்ம பின்னர் பேட்டர்ன் வந்து போடுவோம். அப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்து இப்போ பிளர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பிளைனாக வந்து இருக்கும். இப்போ நமக்கு என்ன வால்பேப்பர் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளர் ஆகுது. தென் அதுக்கப்புறம் கேமரோட ப்ரீசெட்டில் நமக்கு வந்து கிரிக்கெட்டோட ப்ரீசெட் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபோட வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கலாம் நத்திங் ஆர் அப்படின்னு வந்து காட்டுது. அது பக்கத்தில் ஆர்சிபோட லோகோ வந்து காட்டுது. நெக்ஸ்ட் இங்கே விஜிட்டில் வந்து இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, பிரீத்திங் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நமக்கு வந்து இப்போ ஃபோக்கஸ், ரிலாக்ஸ், காம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வந்து பார்த்து காட்டுது. இந்த விஜிட் யூஸ் பண்ணி நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இங்கே நத்திங் OS 3 4 வரும்போது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ்க்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். தென் ரீசெண்டாக வந்து நத்திங் ஃபோன் 4a பற்றி என்னோட ஓன் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.